சேகர் பாபு தான் சிவசங்கரை விட டாமினேஷன் அமைச்சர். ஏன்னா கிளாம்பாக்கம் பிரச்சனையா நேரம் அவர் வந்துருவார். அவரு ஏன் வர்றாரு? அவரு அறநிலைத்துறை. அவர் அறநிலைத்துறை இல்ல, சென்னைக்கு ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கான துறை அவர் தான் தலைவர். அமைச்சர் சிவசங்கரை 1% கூட குறைய சொல்ல சார். இதுக்கு முழு காரணம் அவர் அதை பார்த்திருக்கணும்ல. டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர்தான். மினிஸ்டர் அவருதாங்க. இல்ல மினிஸ்டர் அவருதான். ஆனால் சிவசங்கரை எப்ப வேண்டுமானாலும் இலாக்கா மாற்றப்படலாம். அவரை அமைச்சரவையில் வீட்டுக்கு அனுப்பப்படலாம். ஆனால் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அனுப்ப முடியுமா? டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அனுப்ப முடியுமா? டிரான்ஸ்போர்ட் டெப்டி கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் அனுப்ப முடியுமா? மெமோ கொடுக்கலாம். அரசு மெமோலாம் கொடுக்கவே முடியும். அதெல்லாம் தைரியமே இல்ல. எந்த அதிகாரியும் மெமோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆட்சியாளர்கள் இல்ல. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரி சங்கம் ஒன்னா சேர்ந்து அத்தனை கதையும் இவன் கதை பூரா பென்ட்ரைவ்ல வச்சிருப்பாங்க. இவங்க செஞ்ச ஊழலை பூரா எதில் வச்சிருப்பாங்க? ஒரு பென்ட்ரைவ் எங்க போயிடும்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டெல்லிக்கு போயிடும், கொரியர்ல போயிடும். கொரியர்ல போனா அந்த அரசியல்வாதி என்ன ஆவாரு? அடுத்த நாள் காலையில சின்ன வீடு, பெரிய வீடு, நடு வீடு எல்லா வீட்லையும் ரெய்டு நடக்கும். ஏப்பா என் பென்ட்ரைவ் அனுப்பிச்சா? அதனால எனக்கு தெரிஞ்சு சார், செக்ரட்டரி அமைச்சரை போய் பார்ப்பதா வளமை. ஆமா, அமைச்சர் வந்து செக்ரட்டரியை பார்த்த கதை எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? இப்பவா? எப்போ சொல்றேன். நான் சொல்லுவது 1% கூட உண்மைக்கு புறம்பானதல்ல. அதாவது ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் இருந்தார். ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் இருந்தார். ராதாகிருஷ்ணன் முதல்ல செக்ரட்டரி, அப்புறம் பியூலா செக்ரட்டரி, பியூலா ராஜேஷ்ல பியூலா வெங்கடேசன் செக்ரட்டரி, மீண்டும் ராதாகிருஷ்ணன் வந்துட்டார். ராதாகிருஷ்ணன் போய் அமைச்சரை பார்க்கவே இல்லை. யாரு? தமிழ்நாட்டின் கேதன் தேசாய், விஜயபாஸ்கர் தான் ஹெல்த் செக்ரட்டரி, சாரி ஹெல்த் மினிஸ்டர். போய் பார்க்கவே இல்லை. பொக்கே வாங்கிட்டு எங்க வராரு? ராதாகிருஷ்ணனை பார்க்க வர்றாரு. ராதாகிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு வாங்குற, அவர் நின்றுட்டு இருக்காரு அமைச்சர். அப்புறம் எந்திரிச்சாருன்னு வச்சுங்க. இது உலகமே பார்த்த செய்தி. அப்போ செக்ரட்டரி இல்லாமல் எடப்பாடி சொல்லிட்டாரு, ராதாகிருஷ்ணன் முழு பொறுப்பு கொடுங்க, நீ பேசாம உட்கார்ந்துருக்கிட்டார். யார? ஹெல்த் விஜயபாஸ்கரா? பேசாம உட்கார்ந்துறியா, அவன் வேலையை பாரு, ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ராதாகிருஷ்ணனை தேடி வந்தார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும். அதனால இன்னைக்கும் அப்படி திமுக ஆட்சியில தான் எல்லாம் அப்படித்தான் சார். அதிகாரிகளுக்கு தான் சார் அதிகாரம். அமைச்சர்கள் பூரா டம்மி பீஸ். வடிவேல் சொல்றது போல டம்மி பீஸ்.